சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி பொருட்களுக்கு பதிலாக நேரடியாக கைக்கு வரும் பணம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவின் பொது விநியோக திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடைகள் வழியாக வழங்கப்படும் அரிசி மற்றும் கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பதிலாக புதிய முயற்சியை மத்திய அரசு அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்களின் கவனத்தையும் பெற்று வருகிறது. இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 80 கோடி மக்கள் தற்போது நேரடியாகவே பயன்பெற்று வருகின்றன. எனினும் இந்த திட்டத்தில் முறைகேடுகள் ஆங்காங்கே நடத்தப்படியே உள்ளது. அதேபோல போலி ரேஷன் கார்டுகள் நடமாட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. இவைகளை எல்லாம் ஒழித்து கட்டி பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் போய் சேர வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. குறிப்பாக கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் போன்ற தகுதியற்றவர்கள் இந்த இலவச திட்டத்தை பயன் பெறுவதை தடுத்து உண்மையான ஏழைகளுக்கு மட்டும் பலன் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு முயல்கிறது. அந்த வகையில் அதற்கான சூப்பரான பிளான் ஒன்றை கையில் எடுத்துள்ளது. அதன்படி ஈரூபி எனப்படும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்காக மத்திய உணவு அமைச்சகம், பாரத ஸ்டேட் பேங்க் மற்றும் தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து புதிய விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது. இதனால் இந்த திட்டமானது எப்படி செயல்படும்? இந்த முறையின்படி பயனாளிகளின் செல்போன் நம்பருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிலான டிஜிட்டல் டோக்கன் அல்லது QR கோடு அனுப்பி வைக்கப்படும். இது பணமாக இருக்காது, மாறாக குறிப்பிட்ட அளவு அரிசி அல்லது கோதுமையை பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் இந்த வவுச்சர் பயனாளியின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் என்பதால் இதை மற்றவர்கள் யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது. பயனாளி ரேஷன் கடைக்கு சென்று தனது செல்போனுக்கு வந்த இந்த மெசேஜை காட்டி கைரேகை அல்லது OTP மூலம் சரிபார்த்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் இந்த முறையில் பயனாளிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடைகளில் அல்லது வெளி சந்தையில் வாங்கிக் கொள்ளும் வசதியும் இருக்கும். அதே சமயம் ஒரு சில பகுதிகளில் இந்த வவுச்சரை பணமாக மாற்றி வங்கி கணக்கில் வரவு வைத்து கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே சண்டிகர் மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் குஜராத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களிலும் இது தொடங்கப்பட உள்ளது. அங்கு கிடைக்கும் வெற்றியை பொறுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புதிய திட்டத்திற்கு ரேஷன் கடை உரிமையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. காரணம், இந்த முறை அமலுக்கு வந்தால் ரேஷன் கடை ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வங்கி கணக்கில் செலுத்தப்படும் பணத்தை மக்கள் உணவு தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் மது போன்ற தேவையற்ற செலவுகளுக்கு பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கிறார்கள். எனினும் இதற்காக அரசு தரப்பில் இந்த முறை வந்தால் பொருட்கள் கடத்தப்படுவது தடுக்கப்படும், மக்களுக்கு தரமான பொருட்கள் சரியான அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதே சமயம் இந்த புதிய மாற்றத்தின் மூலம் ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் சுருக்கமாக சொன்னபோனால் இதுவரை இருந்து வந்த எடை குறைவு மற்றும் தரமற்ற பொருட்கள் போன்ற புகார்களுக்கு இந்த டிஜிட்டல் முறை ஒரு தீவிரமாக அமையும் என்று மத்திய அரசு பெரிதாய் நம்புகிறது. பொறுத்திருந்து
பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் மொத்தமாக மடிந்த காகங்கள் சென்னையில் தலை தூக்கும் பறவை காய்ச்சல். அதாவது கடந்த சில வாரங்களாகவே சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான காகங்கள் இறந்து கிடந்ததை தொடர்ந்து அந்த காகங்களை ஆய்வு செய்து பார்த்தால் காகங்களுக்கு H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது சென்னையில் பறவை காய்ச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகையானது சென்னையின் அடையாறு, வேளச்சேரி, திருவான்மியூர் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளில் 1000க்கும் அதிகமான காகங்கள் இறந்துள்ளதால் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அந்த வகையில் அதிகாரிகள் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதால் குறிப்பாக பறவை வாழ்விடங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள், கோழிகளை கையாளுபவர்கள் அல்லது விலங்குகளுடன் வேலை செய்பவர்களுக்கு இந்த தொற்றின் அபாயத்தை குறைப்பதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதே சமயம் பொதுவாக இந்த H5N1 வைரஸ் தொற்றை பறவை காய்ச்சல் என்று அழைப்பர். இந்த பறவை காய்ச்சல் வைரஸ் பெரும்பாலும் மனிதர்களை நேரடியாக பரவுவதில்லை. பொதுவாக இந்த வைரஸ்கள் கோழி, வாத்துகள் மற்றும் பிற வீட்டு பறவைகள் பாதிக்கலாம். அரிதான மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் வைரஸால் பாதிக்கப்பட்ட பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளும் போது அது மனிதர்களை பாதிக்கலாம். இந்த வைரஸ் உங்கள் மேல் சுவாச குழாய் மற்றும் நுரையீரல்களை பாதிக்கலாம், மேலும் சில நேரங்களில் உங்கள் மூளை போன்ற உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். ஆகையால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த H5N1 வைரஸ் மனிதர்களை பாதித்தால் அது பின்வரும் அறிகுறிகளை நீங்கள் கவனமாக கண்டறியுங்கள். கடுமையான காய்ச்சல், இருமல், தொண்டை புண், குமட்டல் மற்றும் வாந்தி, உடல் சோர்வு, வயிற்றுப்போக்கு, மூக்கு உழுதல் அல்லது மூக்கடைப்பு, தசைவலி, கண் தொற்று, தீவிர நிலையில் நிமோனியா, சுவாப்பதில் சிரமம், வலிப்பு மற்றும் உறுப்பு செயலிழப்புகள் ஏற்படும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகள் தெரிந்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றன. ஆகையால் இந்த H5N1 தொற்று மனிதர்களை தாக்கும் அபாயம் குறைவாகவே இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் பறவைகள் மற்றும் விலங்குகளை கையாளும் போது ஒரு சில முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார மற்றும் விலங்கு நல அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளன. ஆகையால் காகங்கள், கோழிகள் மற்றும் நீர்ப்பறவைகள் உட்பட நோய்வாய்ப்பட்ட, இறக்கும் நிலையில் இருக்கும் அல்லது இறந்த பறவைகளுடன் நேரடி தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும். இறந்து போன பறவைகள் வெறும் கைகளால் தொடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படியே தொடுவதாக இருந்தாலும் கையுறைகள் அல்லது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்கள். முக்கியமாக கைகளை நன்கு சோப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சுற்றி பறவைகள் அசாதாரணமாக இறந்து கிடந்தால் உடனே உள்ளூர் கால்நடை அல்லது கால்நடை பராமரிப்பு துறைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கோழிகள் அல்லது விலங்குகளுக்கு தீவனத்தை போட்ட பின் சோப்பு பயன்படுத்தி சுத்தமாக நீரில் கைகளை கழுவ வேண்டும். இறந்த பறவைகள் அல்லது கோழிகளுடன் தொடர்பு கொண்ட பிறகு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியம். இந்த கட்டுரையில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. மேலும் இது தொழில்முறை மருத்துவ ஆலோசனை, நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றா பகிரப்படவில்லை. மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது தகுதி வாய்ந்த சுகாதார வழங்குநரின் ஆலோசனையை
பெறவும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.